பகவான் சர்வேஸ்வரன் கோபாலன் பக்தாள ரட்சிச்ச சரித்திரம் மகாபாரதம். தர்மமும் சத்தியமும் இருந்த பாண்டவ குடும்பத்துக்கு அனுகிரகம் பண்ணினாள். பகவான் கிருஷ்ணாவதாரத்துல தன்னை தெய்வம்னு காண்பிச்ச அவதாரம். அதுதான் ஒரு பக்தர் சொல்ற போது சொன்னாள், ஆண்டு நேரம் கல்யாணம் பண்ணாலாம் கோபாலனுக்கு யசோதைய நந்தகோகுலத்திலே. வேத வித்துகள்லாம் வந்திருக்காள். சில மந்திரத்தால ஹோமம், மகாமந்திரம் பிரம்மா பிரம்மண உத்தியாரான்னு சொல்றாளே, ராஜ்யத்தை கொடுத்தா போறாது அந்த மந்திரத்துக்கெல்லாம். அப்படி வந்திருக்கா பெரியவாள்லாம். வந்திருக்கிற போது மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சாலாம் குழந்தைக்கு யசோதே. 1000 வேலைக்காரிகள் இருக்கா எண்ணெய் தேய்க்கிறதுக்கு. தான் தேய்ச்சாலாம் குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சாலாம். எப்படி தேய்ச்சான்னா 2 காலையும் நீட்டிக்கிண்டு குழந்தைய காலில் படுக்க வச்சு குப்பரை படுக்க வச்சு சுவாமி காலை கட்சின்னு இருக்காளாம். யசோத காலை முழங்காலுக்குள்ள தலையை விட்டுண்டு தலையில எண்ணெய் முதுகுக்கு எண்ணெய் தேய்க்கிறாள், தட்டுறாள். சுவாமி சிரிக்கிறாளாம். எண்ணெய் தேய்க்கிற போது சிரிக்கணும். எத்தனை பையன் ஊரை கூட்டி போனா அழுது போனா கத்துவன். சுவாமி சிரிக்கிறாளாம். அது என்ன சாமான்யமான குழந்தை இல்லை, இது பரமாத்மா வந்திருக்கான் குழந்தையா யசோத பாக்கியத்துக்காக. இந்த வைபவத்தை பார்க்க பிரம்மலோகத்திலேருந்து நாரதர் வந்தாளாம் நந்தகோகுலத்துக்கு. ஆகாசத்திலேருந்து யசோதையை கூப்பிட்டு காட்டாளாம். யுக்மமனு தேவபரா பிரபன்னா கிருஷ்ணஸ்ஸயேவ பாதயுகம் பிரபன்னா யுக்மமனு தேவபரா பிரபன்னா கிருஷ்ணஸ்ஸயேவ பாதயுகம் பிரபன்னா கிம் வர்ணயாமி தவ பாக்யம் அஹோ யசோதே வைகுண்டதோ விபரமஹ பிரஜேஷாஸ்தே. நாரத சுவாமி வீணாபாணியாய் ஆகாசத்துல வந்து நின்று அம்மா யசோதேன்னா, என்ன நாரதர் இங்க வந்திருக்காளே இந்த வடச்சேரிக்கு ஏழ ஊருக்கு நிமிந்து பார்த்தாள். அம்மா நான் பிரம்மபுத்திரன் நாரதன், நீ என்ன நோம்பு நூத்தே இந்த குழந்தைய பிள்ளையா பெறுவதற்கு? எந்த என் பிரபு கோபாலனுடைய சரணத்திலே பிரம்மேந்திர வருண யம குபேராதிகள்லாம் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்றாளோ, அந்த பிரபு என்ன தேய்ச்சிக்கிறதுக்கு உன் காலில் வந்து விழுந்து நமஸ்கரிச்சு கட்டின்னு இருக்கானே, நீ என்ன நோம்பு நூத்தே என்ன விரதத்தை அனுஷ்டிச்சே அதை சொல்ல, உலகம் மூக்கம் செய்யட்டமே, நல்ல பிள்ளைய பெறட்டமே. யுக்மமனு தேவவரா பிரபன்னா கிருஷ்ணஸ்ஸயேவ தவ பாதயுகம் பிரபன்னா கிம் வர்ணயாமி தவ பாக்யம் அஹோ யசோதே வைகுண்டதோ விபரமஹ பிரஜேஷாஸ்தே. இது வைகுண்டத்துக்கு மேல போயிடுச்சு இந்த இடச்சேரினாலாம். வைகுண்டத்துல கிட்ட போக முடியுமா சுவாமிகிட்ட? காவல் கட்டு நிர்பந்தம், என்ன சௌலபியம். அங்க எத்தனையோ காவல் கட்டு நிர்பந்தங்கள்லாம் உண்டு. சுனந்தன் வந்தால் காவல் உள்ள விட மாட்டான். அல்லது உள்ளேயே போனோம் எண்ணெய் தேய்க்க முடியுமா? சஹஸ்ர சீர்ஷா புருஷா 1000 தலை கிட்ட போய் 6 எண்ணெய் 6 வாங்கறது. இப்படி உனக்காக இப்படி சுவாமி வந்திருக்காளே, என்ன பாக்கியம் பண்ணினேன்னா உடனே என்ன என் குழந்தைய எப்படி சொல்றாளேன்னு அபியங்கஸ்தான காலத்துல 2 தோளையும் பிடிச்சி அப்படி நிறுத்தி வச்சு யசோதை பார்த்தா சதுர்புஜத்தோட வைகுண்ட தரிசனம் அவன் கண்டாள்.